ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது, அதே சமயம் அது ப்ளேஃபுல்லாகவும் இருக்குல்ல. சும்மா ஜஸ்ட்டு கார்ட்டூன் மாதிரி பார்க்காம அதுலேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுல்ல அவனுக்கு. இது மாதிரி நிறைய வரணும். அதுவும் தமிழில் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மாவீரன் அலெக்சாண்டருக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்தது. ஆமைக்கும் அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய அத்லட்டான ஆச்சிலிஸ்க்கும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வச்சா யாரு வெற்றி பெறுவார்னு ஒரு சுமாரான சந்தேகம் தான். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவங்களுக்கு 1000 யூரோ பரிசுன்னு சொல்லியும் ஒருத்தர் கூட அதை தீர்க்க முன் வரல. இதனால மனசு உடைஞ்ச அலெக்சாண்டர் தொங்கும் தோட்டத்துல வருத்தத்தோட அமர்ந்திருந்தார். அப்பொழுது, மன்னா, காவலர்கள் யாரும் இல்லா இத்தோட்டத்தில், அதுவும் தனிமையில் ஏதோ குழப்பத்தில் இருப்பது போல் தெரிகிறது. தெரியாது போல் கேட்காதே ஆர்க்கி. ஏன் இன்னும் என் கணித சந்தேகம் தீர்க்கப்படவில்லை? அதன் மன்னா எனக்கும் புரியவில்லை. 1000 யூரோக்கள் பரிசு என்று கூறியும் ஒருவர் கூட முன்வரவில்லை. வெட்கப்படுகிறேன், வருந்துகிறேன், வேதனை அடைகிறேன். கணிதத்தின் தலைமகனாய் வழங்கும் ஆர்க்கிமிடிஸ், துணைக்கு சாக்ரட்டிஸ், பிளாட்டோ என மற்றும் பல கணித மேதைகள் குவிந்து கிடக்கும் இந்த ரோமாபுரியில் என் சந்தேகத்தை தீர்த்து வைக்க ஒருவன் இல்லையா? ஏன் ஆர்க்கிமிடிஸ்? எழுத அறிவில்லையா, இல்லை பரிசு தொகை போதவில்லையா? மன்னா, கணிதத்தில் சிறந்தவன் யார் என்று போட்டி வைத்திருந்தால் நானே முன் வந்திருப்பேன். ஆனால் அறிவு இப்போ அப்படி இல்லை. காசுக்காக கணிதத்தை விற்கும் அற்ப புத்திக்காரன் அல்ல இந்த ஆர்ச்சிமெடிஸ். பரிசு தொகை வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள். ஆமைக்கும் நம் நாட்டில் சிறந்த வீரரான ஆச்சிலிஸுக்கும் 200 மீட்டர் ரன்னிங் ரேஸ் வைத்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்னும் என் ஐயப்பாட்டை தாங்கள் நீக்கலாம் அல்லவா? சடலத்தோடு பிறந்தது சந்தேகம், அது எங்கே தீரப்போகிறது? அதுவே சர்ச்சைக்குரிய கணித பாடத்தில் சந்தேகம் என்றால் அதை தீர்க்க வேண்டியது கணித ஆசிரியரின் கடமை. அத்தனை விவரம் இருக்கும் நீர் என் சந்தேகத்தை தீர்த்து வைத்திருக்கலாம் அல்லவா? இத்தனை விவரம் அறிந்த நீர் பரிசுக்கு கணிதம் என்று சொல்லும் முன்பே விவரத்தை என்னிடத்தை விளக்கியிருக்கலாம் அல்லவா? ஒத்துக்கொள்கிறேன் ஆர்க்கி. பேச்சு திறமையில் உண்மை என்னால் வெல்ல முடியாது. நோயின் பேசாம அந்த ஆன்சர்னு சொல்லி தொலைங்க. உங்களது சந்தேகம் என்ன? ஆமைக்கும் அத்லெட்டுக்கும் போட்டி வைத்தால் வெற்றி பெறுவது யார் என்றுதானே? நன்கு பகுத்தறிவுடன் இக்கேள்வியை பார்த்தாலே நமக்கு தெரிந்திருக்கும் ஆச்சிலிஸ் தான் வெற்றி பெறுவான் என்று. ஏனென்றால் ஆமை மெதுவாக அல்லவா செல்லும். போய் அறிவாளி நினைச்சேன். என்ன? தங்களின் சந்தேகத்தை தீர்க்கும் கணிதத்தை எல்லாமே அனுப்பி வைத்துள்ளார்கள் மன்னா. எங்கே அதை கொடு. ஆஹா, அடடே, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, அது இங்கே கொடுங்கள். பாருங்கள் ஆர்க்கி, எல்லாம் தெளிவாக உள்ளது. சிச்சி டூ, இவை அனைத்தும் தவறு மன்னா, தவறு. தவறா? ஆர்க்கி சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். இதை எழுதியவனை உடனே அழைத்து வா. அப்படியே ஆகட்டும் மன்னா. என் கணிதத்தை தவறு என்று கூறியது எவனடா? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். நான் இந்த நாட்டின் மன்னன். ஓ, மன்னன் என்ற ஆணவத்தில் தான் என் கணிதத்தை தவறு என்று கூறினாயோ? நான் இல்லை, இவன்தான். என்ன ஆர்க்கி கோத்துட்டு வேடிக்கை பார்க்குற? போய் சமாளிப்போ. ஐயோ, மாட்டி விட்டானே. சமாளிப்போம். நீ வரைந்த கிராஃபில் பிழை இருந்த காரணத்தினால் பரிசுக்கு தகுதியற்றது என்று நான் தான் பரிந்துரைத்தேன். மன்னா, யார் இந்த கிறுக்கன்? கணித மேதை ஆர்க்கிமிடிஸ். ஓ, நீர்தான் ஆர்க்கிமிடிஸோ? கணித மேதை என்றால் என் கணக்கினில் பிழை காண்பீரோ? என்ன பிழை கண்டீர்? ஆமைக்கும் அத்லட் ஆக்சல்ஸுக்கும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வைத்தால் வெற்றி பெறுவது ஆமையா ஆக்சல்ஸா என்பது மன்னரின் கேள்வி. நீர் கூறுவதோ ஆமை 10 வினாடிக்கு முன் ரேஸை துவங்கி இருந்தால் இருவரும் ஒரே நேரத்தில் தான் பந்தயத்தை நிறைவு செய்திருப்பார்கள் என்று. அது எப்படி சாத்தியம்? அத்லட் ஆக்சல்ஸோ வேகமாக ஓடக்கூடியவன், ஆமையோ நத்தை போல் ஊர்ந்து ஓடும். இது எப்படி சாத்தியம்? இதை ஜஸ்டிஃபை செய்வதற்காக தவறாக ஏதோ கிராஃப் வரைந்து வைத்திருக்கிறாய். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிராஃப், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும். நீர் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இங்கு இல்லை. எல்லாம் தெரிந்துவிட்டால் வரையும் கிராஃபில் பிழை இருக்காதோ? என்ன ஆர்க்கி, என் கிராஃபில் பிழையா? கூறி பாரும். ஏதோ இந்த கிராஃபை விளக்கு. இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸை டிஸ்டன்ஸ் ஆகவும் ஒய் ஆக்சிஸை டைம் ஆகவும் வைத்துக் கொள்ளலாம். ஆமை மெதுவாக தான் ஓடும், ஆனால் நீ கூறும் அளவுக்கு நத்தை போல் மெதுவாக அல்ல. நீர் இப்போது ஒரு ஆமையை பார்க்கிறாய். அந்த ஆமை ஓட்டுக்குள்ளேயோ அல்லது அப்போது மட்டும் மெதுவாக செல்லும். அதை கருத்தில் கொண்டுதான் ஆமையை ஒரு 10 நொடி வேகமாக ஓட சொல்லும். அதுதான் தர்மம். ஏனால் ஆர்ச்சிலிஸ் மிக வேகமாக ஓடுபவன் என்பதை கருத்தில் கொண்டு. ரேஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஸோ ஆர்ச்சிலிஸ் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் 0, அவர் கிராஸ் பண்ண டைமும் 0. ஸோ அதனை ஆரிஜினில் பிளாட் செய்து கொள்ளலாம். அதாவது 0,0வில் ஆமை முன்னரே ஓட சொன்னதால் அதனின் அதிகபட்ச வேகத்தை வைத்து ஒரு 50 மீட்டர் ஓடி இருக்கும் என்று சொல்ல முடியும்.
ஸோ ஆமை 50 மீட்டரில் தான் ரேஸை ஸ்டார்ட் செய்யும் என்பதால் அதனை 50,0வில் பிளாட் செய்து கொள்ளலாம். இப்பொழுது ரேஸ் ஆரம்பிக்கிறது. ரேஸ் ஆரம்பித்த 10 செகண்ட் முடிவில் ஆர்ச்சிலிஸ் 66 மீட்டர் கிராஸ் செய்திருப்பான். ஸோ அதனை 66,10 என்று ஒரு பாயிண்டாக மார்க் செய்து கொள்ளலாம். இப்பொழுது இவ்விரு புள்ளிகளை இணைத்தால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ரேஸ் ஆரம்பித்த 10 செகண்டில் ஆமை இன்னொரு 50 மீட்டரை கிராஸ் செய்யும். ஆமை ரேஸை 50 மீட்டரில் இருந்து ஆரம்பித்த காரணத்தினால் 10 செகண்ட் முடிவில் 100 மீட்டரை ஆமை கிராஸ் செய்யும். ஸோ அதை 100,10 என்று ஒரு பாயிண்டாக மார்க் செய்து கொள்ளலாம். இப்பொழுது இவ்விரு புள்ளிகளை சேர்த்தால் நமக்கு இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இப்பொழுது இவ்விரு லைன்களை அப்படியே எக்ஸ்டெண்ட் செய்து கொண்டு போனால் கரெக்டா 200,30 இன்டர்செக்ட் ஆயிடும். அதாவது ரேஸ் ஆரம்பித்த 30 செகண்டில் ஆமை ஆர்ச்சிலிஸ் இருவரும் 200 மீட்டர் தான் கிராஸ் செய்திருப்பார்கள். இவ்வாறு கிராஃபில் இரு லைன்களை சங்கமிக்கும் இடத்தை தான் சொல்யூஷன் என்று சொல்வார்கள். அது தெரிஞ்சிருந்தாலே நீர் இதை சால்வ் பண்ணிருக்கலாம். என்னது? கிராஃபில் இரு லைன்கள் சங்கமிக்கும் இடத்தை சொல்யூஷன் என்று கூறுவோமா? அது எவ்வளவு பெரிய கிராஃபா இருந்தாலும் சரி, இதுதான் சொல்யூஷன். இதே கிராஃப் 3 டைமென்ஷனில் இருந்தால், அது இன்டர்ஸ்டெல்லார் 5th டைமென்ஷனாக இருந்தாலும் சரி, இதுதான் சொல்யூஷன். உண்மையாக நிச்சயமாக உன் கணித அறிவின் மீது ஆணையாக, என் கணித அறிவு மட்டும் இல்லாமல் உன் மன்னனின் மண்டை மீது ஆணையாக. ஐயோ மன்னா, என்னாச்சு? இப்பொழுது தெரிந்துவிடும் இவன் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா என்று. எப்படி? இவன் உங்கள் தலையின் மீது கை வைத்து சத்தியம் செய்திருக்கிறான். இன்னும் 15 வினாடிகளில் தெரிந்துவிடும் அவன் கூறியது உண்மையா பொய்யா என்று. அதனடா 15 வினாடி? அவன் கூறியது உண்மை என்றால் உங்கள் தலை அங்கேயே இருக்கும், இல்லை என்றால் வெடித்து சிதறிவிடும். ஏன்டா இப்படி? 2 நாட்களுக்கு முன்பு விடுப்பு கேட்டதற்கு என்னை சபையில் வைத்து அசிங்கப்படுத்தினீரன்றோ, அதற்காக. அதுக்கு நான் உன் மன்னனடா, காப்பாற்று, பயமாக இருக்கிறது. எண்ணிக்கை கீழே ஆரம்பம். அப்படின்னா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இன்னும் 5 வினாடி தான் உள்ளது. 5, 4, 3, 2, 1. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து கிரீக் பிலாசபர் ஜீனோ அப்படின்றவரோட பாரடாக்ஸ். இது அவர் ரியல் டைமில் ட்ரை பண்ணது கிடையாது, ஆனால் தியரட்டிக்கலாக அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இதை நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து சொல்யூஷன் அப்படின்னு என்னன்னு கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ.